வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருப்பூர் ஜூம் இணையதளத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மதிய வணக்கங்கள். ஒரு சின்ன துரியாதீத தவம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மௌனத்தில் போகலாம். நம்ம ஆல்ரெடி இறை வணக்கம், குரு வணக்கம் முடிஞ்சதுனால ஸ்ட்ரைட்டா நாடி சுத்தியில நம்ம ஆரம்பிக்கலாம். நாடி சுத்தி. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு செய்கிறோம். நல்ல ஆழ்ந்த சுவாசமாக மனம் சுவாசத்தையே கவனிக்கட்டும். தண்டுவட சுத்தி. வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். துரிய தவம் ஏற்ற இருக்கிறோம். தொடக்கம் ஆக்னை. மனம் புருவ மத்தியில் உயிரை கவனிக்கட்டும். ஆக்னை.
துரியம், வேறு ஏதாவது எண்ணங்கள் வந்தாலும் அதை தவிர்த்து தொடர்ந்து துரியத்தில் தவம் ஏற்றுவோம். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விட்டுக் கொள்வோம். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். தவ ஆற்றலை அப்படியே உடல் முழுவதும் பரவ விட்டு கொண்டு உணர்வாக்கிக் கொள்வோம். சங்கற்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம்,
உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடைய மேலதிகாரிகள், உதவியாளர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர்கள் யாரேனும் இருப்பினும் அவர்களையும் வாழ்த்துவோம். இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ஆசான் அருளிய வேதாத்திரியத்தை வாழ்த்துவோம். வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆலியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். நம்ம ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ்த்தி விடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மற்ற வாழ்த்துக்களை நம்ம கடைசியா முடித்துக் கொள்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். துரிய தவத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். இப்பவே மௌன தவத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன தவிர நான் அப்பப்ப ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம் நான் பேச போறேன். நீங்க எல்லோரும் இனிமேல் மௌனத்துல இருக்க போறீர்கள். இந்த துரிய தவம் அது வேற, மௌன தவம் வேற. மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில மோன தவம் கற்று ஆற்றி முனைப்பு ஒளிப்பீர் அப்படின்னு ஒரு கவிதையில ஒரு லைன்ல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்முடைய நார்மலா செய்கிற துரியாதீத தவம் அதுல எல்லாத்துலயுமே மனம் உயிரை கவனிக்கிறது, இல்ல உயிரில் ஒடுங்குகிறது, இல்ல எல்லாம் சேர்த்து சுத்த வெளியில் ஒடுங்குகிறது, இல்ல பேரியக்க மண்டலத்துல விரிந்து நிற்கிறது. இது தவத்துல செய்யறோம். இந்த தவத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய முதுகுத்தண்டு, தலை ஒரு நேர்கோட்டுல இருக்கணும். அப்பதான் மூலாதாரத்துல இருக்கிற உயிர் சக்தி ப்ராப்பரா மேல வரைக்கும் போய் நம்மளால விரிந்து செய்ய முடியும். ஆனா மௌனத்துல மனசுக்கு எந்த வேலையும் கிடையாது. அங்க உயிரை கவனிக்கிறோம், இங்க எதையும் கவனிக்க போறதில்லை. அதனால இப்போ மௌன தவத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். மௌனத்துல மனசுக்கு எந்த வேலையும் நாம கொடுக்க போறது இல்லை. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதன்படி நம்ம பின்பற்றிட்டாலேயே போதும். இன்னொன்னு, தவத்துல முதுகு தலை நேர்கோட்டுல இருக்கு. இப்ப மௌனம் நம்ம செய்யும் பொழுது அது நேர்கோட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க வசதிப்படி எப்படி இருந்தால் உங்களுக்கு கை கால்ல வலி இல்லாமல் இருக்குமோ அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம பொசிஷன்ல உட்கார்ந்துக்கலாம். ஏன்னா அடுத்தாப்புல இருக்கிற 1 hour 10 நிமிஷங்கள் இருக்கு. அதுல நம்ம மௌனத்துல தான் நம்ம இருக்க போறோம். இப்போ மௌனம் எப்படி செய்ய போறோம், ஏன் செய்யணும், இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு அடுத்த 10 நிமிடங்களுக்கு கொஞ்சம் சிந்தனை செய்த பிறகு அதன் பிறகு நம்ம மௌனத்துல இருக்க போறோம். அதுவும் நீங்க 10 நிமிடம் தான் மௌனம் இருப்பீங்க. அப்புறம் மறுபடியும் நான் பேசுவேன். அப்புறம் ஒரு 10 நிமிடம் இருப்பீங்க. அப்புறம் மறுபடியும் நான் பேசுவேன். என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். மௌனம் இறைவனின் மொழி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மௌனத்துல நாம் இருக்கும் பொழுது இறைவன் நம்மிடம் பேசுகிறார். அவர் ஏன் பேசணும், நான் ஏன் அதை கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை நமக்கு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிறப்பின் நோக்கமே இறை உணர்தல், அதாவது இறைநிலையோடு இணைதல், அதாவது ஆனந்தமாக வாழ்தல். அப்படி ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் நான் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறேனா,
இருக்கிற சிக்கல்கள் எனக்கு ஒவ்வொன்றாக நான் கலைந்து கொண்டிருக்கிறேன்னா, வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறேனா, நான் எதை மாற்ற வேண்டும், எவ்வளவு மாற்ற வேண்டும், எப்படி மாற்ற வேண்டும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் கரெக்டா அந்த நோக்கத்தை அடைய முடியும். இப்ப இறைவன் பேசுவதை நாம் கேட்கணும் அப்பனா தான் நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு, என்னை சரியான பாதையில் போவதற்கு அது எனக்கு உதவியாக இருக்கும். மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில, மௌனத்தில் எனக்கு அளித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பெறலாது உலக தொண்டு செய்வேன் அப்படின்னு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மௌனத்துல எப்படி இறைநிலை, இறைவன் அவருக்கு அறிவுரை எப்படிலாம் அறிவுரை கொடுத்தாரோ இறைநிலை, அதே போல அதன்படியே சிறிதும் மலைக்காதுன்னா பயப்படாம ஆச்சரியப்படாம, பெறலாது சொன்னபடி என்ன அட்வைஸ் கிடைச்சதோ மௌனத்துல அதன்படி உலகத் தொண்டு செய்வேன் அப்படிங்கிறாரு. நாம உலகத் தொண்டு இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் நம்முடைய வாழ்க்கையை நாம் மிக சரியாக வாழ்வோம். அதாவது எனக்கு செய்யக்கூடிய கடமை, என் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமை, சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய கடமையை நாம் ஒழுங்காக செய்வதற்கு இது ஒரு அடிப்படையாக நாம இந்த பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடவுள் பேசுவாரு மௌனத்துல, அறிவுரை கூறுவார் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. கரெக்ட். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்தால் கடவுள் என்னிடம் பேசுவார்? அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. அவருக்கு தெரிஞ்சதை பேசுவாரா, அவருக்கு பிடிச்சதை பேசுவாரா, இல்ல எனக்கு பிடிச்சதை பேசுவாரா, இல்ல எனக்கு தேவையானதை பேசுவாரா? எதை பேசுவார்? அதுவும் முக்கியம். எனக்கு தேவையானதை பேசினார்னா நான் இன்ட்ரெஸ்டட். அவருக்கு பிடிச்சதை பேசினாருன்னா நான் என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ அங்க நாம கொஞ்சம் தெளிவாக இறைவன் பேசுவார். ஆனால் எனக்கு எது வேணுமோ அதை பேச வைக்கணும். அதை பேசுவதற்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். அதைத்தான் அடுத்த 1 மணி நேரத்துக்கு நாம அந்த முயற்சியை தான் எடுக்க போறோம். எனக்கு என்ன வேணுமோ அதை இறைவன் பேச வேண்டும், பேசுவார். அதை கேட்க போகிறோம். அதுதான் அடுத்த 1 மணி நேரத்துல நாம செய்யக்கூடிய மௌனம். ஓகே. இப்போ கடவுள் பேசுகிறார், அவர் பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும்? 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 3 படிநிலைகள் இருக்கிறது. அந்த 3 படிநிலைகள் என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நானும் பேசாம இருக்க போறேன். நீங்களும் மௌனத்துல இருக்க போறீங்க. இப்போ என்னுடைய அடுத்த ரூம்ல 2.5 வயசு பையன் இருக்கான். என் பேரன் இருக்கான். இப்ப அவன் பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 ஸ்டெப்ப நான் செய்யணும். அப்பதான் இறைவன் பேசுறதையும் நான் கேட்க முடியும். இந்த 2.5 வயசு பையன் பேசுறத நான் கேட்கணும்னா நான் என்னென்ன செய்வேனோ அதே தான் இப்ப நம்ம எல்லாரும் செய்ய போறோம். நம்பர் 1 ஸ்டெப். டிவி பார்த்துட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், இல்ல இந்த சிந்தனை உரை கேட்டுட்டு இருக்கீங்க, அது எல்லாத்தையும் நிப்பாட்டிடணும். இப்ப கேளுங்க. நான் மௌனம்னு ஸ்டார்ட் பண்ண உடனே சிந்தனை உரை கேட்பதும் அங்கே நின்று விடுகிறது. நானும் பேச போறது இல்லை. இதுக்கு பேரு வாக்கு மௌனம், கருவி மௌனம். அதாவது வாக்கு மௌனம்னா வாய் பேசல, கருவி மௌனம்னா கைட்டு கூட சைகை பண்ணல, இல்ல நான் ஏதோ ஒண்ணு வேலையும் செய்யல, இல்ல நம்ம கத்திரிக்காவை நறுக்கிக்கிட்டே இந்த சிந்தனை உரையை கேட்கலாமே, அதுக்கு பேரு மௌனம் அல்ல. சோ இப்போ மௌனத்துல நாம இருக்கும் பொழுது நாம எந்த வேலையையும் செய்யவில்லை. வாக்கு மௌனம், கருவி மௌனம், 5 புலன்கள் அதை பயன்படுத்த போறதில்லை. இன்க்ளூடிங் சிந்தனை உரை கூட கேட்க போறது இல்லை. இது முடிச்ச அப்புறம். ஓகே. சோ அப்போ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. நாம் எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. ஸ்டெப் 2, இப்ப இது மட்டும் போதுமா? பக்கத்து ரூம்ல இருக்கிற பையன் பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கேட்காது, போதாது. ஏன்னா இப்ப நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. டிவி ஆஃப் பண்ணிட்டேன், புக்கை கீழே வச்சுட்டேன், எதையுமே செய்ய போறது இல்லை, வாயையும் மூடிடுவேன். ஆனாலும் என் மனம் யோசிச்சுட்டு இருக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு கடைக்கு போனேன், என்னென்ன வாங்கணும், எந்த கடைக்கு போகணும், எப்படி போகணும், நாளைக்கு என்னென்னலாம் ப்ரோக்ராம் இருக்கு, சாட்டர்டே இருக்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சா, இப்படி எல்லாம் என் மனம் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ வாக்கு மௌனம், கருவி மௌனம் என்பதற்கு அடுத்த ஸ்டெப் என்ன? 2வது ஸ்டெப் என்னன்னா, மனதிற்கும் வேலை கொடுக்க கூடாது. இல்லாட்டி மனசு என்ன செய்யும், ஏதாவது ஒண்ணு அதை பிக்கப் பண்ணி அந்த மௌனத்தை, அந்த மனம் ஏதாவது ஒண்ண யோசித்துக் கொண்டிருக்கும். வாழ்க வளமுடன். சவுண்டு கம்மியா இருக்குன்னு இருக்காங்க. நான் கொஞ்சம் சத்தமா பேசுறேன். வாழ்க வளமுடன். இப்போ ஸ்டெப் 1ல நாம் செயல்களை நிப்பாட்டிட்டோம்.
ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம்? மனம் தன்னுடைய வேலையையும் செய்யக்கூடாது. மனசுக்கு ஒரு வேலையை கொடுக்கக்கூடாது. மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார்கள், பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல. வாய மட்டும் மூடுறது இல்ல மௌனம் என்பது. அதற்கு அடுத்த லைன், பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. மௌனம்னா என்னன்னா, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. இந்த பெரிய மறைபொருள் எது என்றால் கருமையம், மகா மறைபொருள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஓரறிவு தாவரத்திலிருந்து அத்தனையும் அங்கே இருக்கிற மிகப்பெரிய பதிவுகளின் ஒரு பொக்கிஷம். அந்த மகா மறைபொருள் கருமையம் என்னிடம் இருப்பதினால் அங்க என்னென்னலாம் பதிந்து இருக்கிறதோ அந்த பதிவுதான் பிரதிபலிப்பாகி எண்ணமாக என் மனம் எடுத்து காமித்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த மனசுன்னா என்ன? மனதை அறியும் ஆய்வே அப்படின்னு மகரிஷி குறிப்பிடுகிறார்கள். அதாவது மௌனம்னா என்ன? வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. இந்த கருமையம்ங்கிற ஒரு மறைபொருள் இருக்கிறதுனாலதான் மனம் ஒன்று எண்ணத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மனதை அறியும் ஆய்வு. அது என்ன ஆய்வு? இப்ப நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது சின்ன 5th 4th எல்லாம் படிக்கும்போது திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு நடத்த மேலதிகாரிகள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மேலதிகாரிகள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வாராங்க அப்படின்னாலே இவங்க பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அவர் வரும்போது என்ன செய்வாங்க? எல்லாம் நீட்டா இருக்கா, கரெக்ட் டயத்துக்கு ஆரம்பிக்கிறாங்களா, இப்ப பிள்ளை எல்லாம் நல்லா படிக்காங்களா, இதை ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆய்வு செய்வார்கள். இந்த ஆய்வு செய்யும் போது அவங்க எதுவும் கேட்கலாம் மாட்டாங்க. ஆய்வு செய்துட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் மட்டும் மோசமா இருந்ததுன்னா ஹெட் மாஸ்டர் சஸ்பெண்ட் ஆகலாம், இல்லை இடத்தை மாத்தலாம், எதுனாலும் நடக்கலாம். அப்ப இந்த ஆய்வு என்பது அடிப்படை ஆய்வு என்னன்னா, நாம போறோம், ஸ்கூலை பாக்குறோம், எப்படி இருக்கு, நீட்டா இருக்கா, கிளாஸ் எல்லாம் கரெக்டா நடத்துறாங்களா இல்லையா, டீச்சர்ஸ் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த ஆய்வைத்தான் மகரிஷி மௌனம்னு சொல்றாரு, தற்சோதனை அல்ல. இப்போ நாம அடுத்தாப்புல இருக்கிற 1 மணி நேரத்திற்கு ஜஸ்ட் ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செய்கிறோம்னா என்னன்னா, மனம் என்ன செய்கிறதோ அதை கவனித்துக் கொண்டிருக்க போகிறோம். நான் மனசுக்கு எந்த வேலையும் கொடுக்க போறதில்ல. மனம் அதுவாகவே ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறது. அது என்ன வேலை செய்கிறதோ அதை கவனிக்க போகிறேன். ஒரு 3வது மனுஷனா உட்கார்ந்து எப்படி கவனிப்போமோ அதே போல உட்கார்ந்து கவனிக்க போறோம். அததான் மகரிஷி சொல்லுகிற பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே மௌனம். இப்ப இந்த மனதை அறியும் ஆய்வு அப்படின்னா கவனிக்க போறோம் அப்படின்னு சொன்னால், நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்ல, ஆராய்ச்சி பண்ணல, தற்சோதனை செய்யல, ஏதோ ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணத்தை நான் தொடரப்போவது அல்ல. ஐயையோ, அந்த ஆளுக்கு போன் பண்றேன்னு சொன்ன முந்தானத்து மறந்தே போச்சே, 3 நாள் ஆச்சே, அவர் அவசரம்னு சொன்னாரே, ஐயையோ பாவம் மறந்து போச்சே, இப்படி ஒரு எண்ணம் வரும், மறந்து போச்சேன்னு. அதை தொடர போறது இல்ல, அப்படியே தூக்கி தூர போட்டுறீங்க. நீங்க அமைதியா இருக்கிறீங்க. அடுத்தால எப்போ போன் பண்ண போறேன், அவர் எதுக்கு கூப்பிட்டுருப்பார், இதெல்லாம் நான் யோசிக்க போறதே இல்ல. என்னதை வச்சு குளிச்சு 1 மாசம் ஆச்சே, இப்போ அடுத்தாப்புல இதை அப்படியே விட்டுறோம். இது தொடர போறது அல்ல. அடுத்தால எப்ப குளிக்கலாம், உடம்புலாம் சூடா இருக்க, ஐயோ என்ன இருக்கான்னு தெரியலையே, அது வேற சனிக்கிழமை தான் குளிக்கணும்னு வீட்டுல வேற சொல்லிட்டே இருக்காங்களே, ஐயோ, இதெல்லாம் நம்ம யோசிக்க போறது இல்லை. என்ன தேய்ச்சு குளிச்சு 1 மாசம் ஆச்சேன்னு ஒரு எண்ணம் வரலாம், அதோட நிப்பாட்டிடுறோம். அதை தொடரப்போவதில்லை, அதை ஆராய்ச்சி பண்ண போவதில்லை, தற்சோதனை செய்ய போறதில்லை, அதை நான் தொடர்ந்து ஒரு படமா எடுக்க போறது அல்ல. இந்த தங்கச்சி கூட கூப்பிட்டா அப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி, அவன் பையன் ஒரு காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பையன் அந்த காலேஜை விசாரிக்க சொன்னாங்க, மறந்தே போச்சே, 10 நாள் ஆச்சே, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுத்தாங்க, இப்படி மறந்துட்டேனே, தொடர போறதல்ல. மொத்தத்துல அடுத்த 1 மணி நேரத்திற்கு இந்த மௌனத்தில் நான் கருவிகளுக்கும் வாய்க்கும் வேலை கொடுப்பது மட்டுமல்ல, என் மனதிற்கும் வேலை கொடுக்க போறது அல்ல. அப்படின்னா நான் என்ன செய்ய போறேன்? மனம் என்ன செய்கிறதோ அது பாட்டுக்கு என்ன வரும், கருமையத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கட்டும். அதாவது அடுத்த ரூம்ல இருக்கிற பையன் என்ன பேசுறான்னு கேட்கணும்னா, முதல்ல நான் பேசுற செயல்களை நிப்பாட்டிட்டேன், நம்பர் 1. 2வது என் மனசு செய்யற வேலையும் நான் எதுவும் செய்ய போறது இல்லைன்னா, அந்த ரூமுல போய் நான் பார்க்கிற பாதையை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுறேன்.
அந்த பையன் இருக்கிற ரூமுக்கு போகணும்னா போற வழியில ஒரு டேபிள் இருக்கு, சோஃபா இருக்கு, இதெல்லாம் எடுத்து ஓரமா விட்டா தான் நான் அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியும்னா, அந்த பாதையை கிளியர் பண்றது எப்படி அவசியமோ அதே போல இறைவன் பேசுறத நான் கேட்கணும்னா இறைவனை பேசுவதற்கு முன்னாடி கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் எண்ணமாக வெளிவரும். அந்த எண்ணத்தை நான் அலோ பண்ணணும், அனுமதிக்கணும். அப்பதான் அந்த கருமையம் எனக்கு பாதை விடும். இந்த கருமையம் பாதை விட 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 கருமையத்தினுடைய அடிப்பகுதி மனதோட இன்னொரு முனை இறைநிலை இருக்கிறது. அப்ப அந்த இறைநிலை இருக்கிறத பேசணும்னா நான் அடிமுனைக்கு போகணும். அடிமுனைக்கு போகணும்னா கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் எனக்கு வழிவிடணும். அந்த வழிவிடுகிற வேலைக்கு நாம அனுமதி கொடுக்க போகிறோம். மனதிற்கு எந்த வேலையையும் நான் கொடுக்காமல் மனம் என்னென்னலாம் எண்ணத்தை எனக்கு கொண்டு வருகிறதோ அதை அப்படியே தூர போட்டுட்டே இருக்குன்னு ஒழிய அதை ஆராய்ச்சி செய்ய போறதில்லை. தற்சோதனை மௌனத்தோட முடிவில் செய்ய வேண்டியது, மௌனத்தின் போது அல்ல என்னை பொறுத்தவரை. அப்போ இப்ப நாம என்ன செய்ய போறோம்? 2வது ஸ்டெப்ல மனம் என்ன செய்கிறதோ அதை கவனிக்க போறேன். அதை நான் ஆராய்ச்சி பண்ண போறது இல்ல. இது 2வது ஸ்டெப். இப்போ 2வது ஸ்டெப் வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் எந்த வேலையையும் செய்ய போறது இல்ல. 2வது ஸ்டெப்ல மனம் என்ன செய்கிறதோ அதை அப்படியே கவனிக்க போறேன். இவ்வளவுதான் இந்த 2 ஸ்டெப். 3வது ஸ்டெப்ல என்ன செய்யணும்னா, எந்த சப்ஜெக்ட இறைநிலை பேசணுமோ அதை பேச வைக்கிறது 3வது ஸ்டெப். அந்த 3வது ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அடுத்த 10 நிமிடங்களுக்கு நான் மௌனமா இருந்து அந்த ஸ்டேஜ அதாவது அந்த 2.5 வயசு பையன் இருக்கிற ரூமுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல நான் எந்த வேலையும் செய்ய போறது அல்ல. அடுத்த 10 நிமிடங்களுக்கு இல்ல 15 நிமிடங்களுக்கு. 2வது என் மனதிற்கும் நான் வேலை கொடுக்க போவது அல்ல. மனசுக்கு வேலை கொடுக்கறேன்னா என்ன அர்த்தம்? என்ன தேய்ச்சி குளிச்சு 1 மாசம் ஆச்சேன்னு ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா அடுத்தால எப்ப குளிக்கலாம், நாளைக்கு சனிக்கிழமை குளிக்கலாமா குளிக்க கூடாதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டா மனசுக்கு வேலை கொடுத்துட்டேன். என்ன தேய்ச்சி குளிச்சு 1 மாசம் ஆச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க அமைதியா இருக்கிறீங்க. அந்த எண்ணத்தை நீங்க டச் பண்ணல, அதான் தொடரல, அப்படியே அமைதியா இருங்க. அடுத்தாப்புல கருமையம் எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு வரட்டும். எந்த எண்ணமா இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு ஒரு 1,00,000 ஒருத்தர் தரணும், மறந்தே போச்சு, நீங்க கேட்கவே இல்லை, அது வரட்டும். ஆனா இப்ப எதையுமே நீங்க செய்யலாம். அப்படியே ஒரு பெரிய முக்கியமான காரியமா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க வேணாம். மற்றபடி மனதிற்கு வேலை கொடுக்காமல் இப்ப நாம அடுத்த 10 நிமிடங்கள் மௌனம் இருக்க போகிறோம். இப்ப நானும் நிப்பாட்டிடுவேன். மணி 10:05 ஆகுது. 10:15 வரைக்கும் நம்ம எல்லோரும் என்ன செய்ய போறோம்னா, எந்த வேலையும் செய்யாமல் மனம் என்ன செய்கிறதோ அதை கவனிக்கிறோம். எந்த எண்ணம் வேணும்னாலும் வந்து கொண்டே இருக்கட்டும். அதை எந்தவித ஆராய்ச்சியும் எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே வருது தூக்கி தூர போடுறீங்க. நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. இக்னோர் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ நாம மௌனத்தை ஆரம்பிக்கிறோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ ஸ்டெப் 3 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிச்சிருவேன். அதற்கப்புறம் மௌனத்தை தொடர்கிறோம். நீங்க ஜஸ்ட் இப்போ உங்க காதை மட்டும் கேட்டுக்கொள்கிறீர்கள். இப்போ நம்ம என்ன சொல்லுகிறோம் என்று. மற்றபடி வேற ஸ்டெப் 1, 2 மாத்த வேண்டாம். இப்போ 3வது ஸ்டெப் போறோம். அதாவது பையன் பேசிட்டு இருக்கான் பக்கத்து ரூம்ல. அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு கேட்கணும். இப்போ நான் செய்யற வேலையை நிப்பாட்டிட்டேன். இப்போ அந்த ரூமுக்கு போறதுக்கு உண்டான பாதையையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரூமுக்கு நெருங்கியாச்சு. அதாவது இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறோம். பாதை கிளியர் ஆகி விட்டது. இப்போ காட் பேசுறது கேட்க ஆரம்பிச்சிரும். ஆனா அவர் எதை பற்றி, அவருக்கு பிடிச்சதையா, எனக்கு பிடிச்சதையா, எனக்கு தேவைப்படுறதையா, எனக்கு இருக்கிற சிக்கலை பற்றியா, இல்ல நான் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் என்பதை பற்றியா, எதை பேச போறாரு அப்படிங்கிறது முக்கியம். நார்மலா அந்த 2.5 வயசு பையன் அங்க இருக்கான். இப்போ அவன் எனக்கு பிடிச்சதை பேசுவானா, அவனுக்கு பிடிச்சதை பேசுவானா? அவன் அவனுக்கு பிடிச்சதை பேசுவான். ஆனா இப்போ நான் திடீர்னு அவன் முன்னாடி ஒரு யானை பொம்மையை போட்டா அவன் என்ன பண்ணுவான்? யானை எவ்வளவு பெருசு காது அப்படின்னு அந்த யானையை பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். இப்ப திடீர்னு ஒரு குதிரை பொம்மையை அவன் முன்னாடி கையில கொடுத்தோம் அப்படின்னா குதிரையை பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இப்ப இறைநிலை நம்மிடம் பேசும். நம்முடைய அலைச்சூழலை குறைக்க 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 அந்த இறைவன் என்ன பேசுறாரோ நமக்கு கேட்கும். ஆனால் இறைவன் எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி பேச வேண்டும். அதை எப்படி பேச வைக்கிறது? அதுதான் ஸ்டெப் 3. இந்த 3வது ஸ்டெப்பை நான் தான் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? குதிரை பொம்மையை கொடுப்பேன். அவர் குதிரையை பத்தி பேசுவார். அதே போல இன்னைக்கு இப்போ அடுத்த 3/4 மணி நேரத்துக்கு கடவுள் எதை பற்றி நம்மிடம் பேச வேண்டும் அப்படிங்கிற சப்ஜெக்டை நான் டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைய மௌனத்துல ஃபுல்லா, அதாவது மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார்கள். மௌனத்தில் என்னை அமர்த்தி மனதை உள்ளுள் ஈர்த்து, அதாவது மௌனத்துல என்னை உட்கார வச்சு மனசை உள்புறமா ஈர்த்து, அப்புறம் ஒரு 2, 3 லைன் இருக்கு. அடுத்த லைன்ல நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்கு அளித்த அறிவுரை போல். அதாவது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கடமையை நான் சிறப்பாக செய்வதற்கு நீ எனக்கு நீ என்ன அறிவுரை கொடுக்கிறையோ அதை அப்படியே சிறிதும் மலைக்காது பெறலாது உலகத்தொண்டு செய்வேன் அப்படின்னு இந்த கவிதையை மகரிஷி அவர்கள் முடிச்சிருப்பார். அது இன்னொரு கவிதையில மகரிஷி அவர்கள், கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வர். நமக்கு கடவுளை யாரெல்லாம் அறிந்து விட்டோம்னு நினைக்கிறோமோ அவர்கள் கடமை கடமை கடமை, இது ஒன்றுதான் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையில மெயின் போக்கஸாக இருக்கும். அப்ப நான் இன்னைக்கு இந்த மௌனத்துல சிறப்பாக நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சிறப்பாக ஆய்வு செய்ய போகிற சப்ஜெக்ட் கடமை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை மட்டும் இன்றைய மௌனத்திற்கு எடுத்திருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? 3வது ஸ்டெப்ல கடமையை பற்றி கடவுள் என்ன சொல்ல போறார், அதை தான் நாம கேட்க போறோம். ஆனா அவரு சொல்றதை கேட்கணும்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? பாதை கிளியர் ஆகணும். அப்ப இந்த கருமையத்துல இருக்கிற அது சம்பந்தப்பட்ட அத்தனை பதிவுகளும் எண்ணமாக வெளியில வரணும். அதெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சப்ஜெக்டை பத்தி இறைநிலை என்ன பேசுறாருன்னு எனக்கு கேட்கும். கண்டிப்பாக இதற்கு இந்த 1 மணி நேரம் அப்படி என்பது ரொம்ப 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 குறைவு. யாரு ரெகுலரா மௌனம் பண்ணி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இறைநிலை இந்த சப்ஜெக்டை பத்தி என்ன பேசுங்கிறதுங்கிறது எனக்கு கிடைக்கும். ஆனாலும் இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோமே, நம்ம முயற்சி எடுப்போம். பர்டிகுலரா நீங்க திருப்பூர் ஜோன்ல இருக்கிறவங்க நிறைய மௌனத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ நிறைய கண்டிப்பாக இதுவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ 3வது ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம்? நீங்க 1வது ஸ்டெப் 2வது ஸ்டெப் அப்படியே கண்டினியூ பண்றீங்க. நான் சிந்தனை இப்ப இந்த உரையை முடிச்ச உடனே 2 நிமிஷத்துல முடிச்சிட போறேன். அடுத்தாப்புல ஒரு 10 நிமிஷம் மௌனத்துல இருக்க போறோம். இந்த மௌனத்துல இப்ப என்ன செய்ய போறேன்? இந்த பாப்பாக்கு ஒரு குதிரை பொம்மையை கொடுத்து குதிரையை பத்தி பேச வைக்கிற மாதிரி இப்ப நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போறேன். இப்ப அந்த செய்திகளை, அந்த கடமைகளை, அதாவது கடமை அப்படிங்கிற சப்ஜெக்டை நான் எடுத்துட்டு இந்த கடமையை பற்றிய ஆய்வு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த குதிரை பொம்மையை நான் இப்ப கொடுக்க போறேன். கொடுத்த உடனே
அவரவர்களுடைய கருமையத்துல இந்த குதிரை சம்பந்தப்பட்ட பதிவுகள் ஏற்கனவே என்னிடம் என்னென்ன இருந்திருக்கிறதோ அத்தனையும் எண்ணங்களாக வரட்டும், வர வேண்டும். அப்பதான் அந்த பாதை கிளியர் ஆகும். அது எல்லாம் வர்றதை நீங்க ஆராய்ச்சி பண்ண போறது இல்ல, தற்சோதனை செய்ய போறது இல்ல, அதை தொடர போறது இல்ல. அப்படியே கவனிக்கிறீர்கள், அவ்வளவுதான். இப்ப அதை கவனிச்சு முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல அந்த பதிவுகள் எல்லாம் பாதையை கிளியர் பண்ணிட்டுனா இறைநிலை என்ன பேசும் அதே சப்ஜெக்ட அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்? அந்த கடமை முதல் ஸ்டெப்பு, நீங்க எந்த வேலையும் செய்யல. 2வது ஸ்டெப்பு, மனதை கவனிக்கிறீர்கள். நான் சிந்தனை இப்ப இந்த உரையை நிப்பாட்டின உடனே 3வது ஸ்டெப், இப்ப நான் என்ன செய்ய போறேன்? 10 நிமிஷத்துக்கு ஒருக்க நான் பேசுவேன். நீங்க அடுத்த 10 நிமிடம் அந்த கடமையை பற்றி மனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கிறீர்கள். மேபி கடைசியில அந்த இறைநிலை பேசுறோம். அதோட சேர்ந்து இறைநிலை வரலாம். நமக்கெல்லாம் கடவுள் சில பேர், நிறைய பேர் என்ன கற்பனை பண்ணிக்கிறோம், இது என்னுடைய உள்ளுணர்வு தான், கடவுள் தான் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு சில விஷயங்களை நினைக்கிறோம். ஆனா அது என்னுடைய பதிவின் வெளிப்பாடா கூட இருக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மௌனம் தான் அந்த ஒன்லி வழி, ஒரே வழி. மௌனம் இருக்க 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 உண்மையான உள்ளுணர்வு எது, என்னுடைய பதிவின் காரணமாக வந்த எண்ணம் எது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ மகரிஷி சொல்லி இருக்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கு. மௌனத்தில் என்னை அமர்த்தி மனதை உள்ளுள் ஈர்த்து, அதுக்கப்புறம் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்கு அளித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பெறலாது. இப்போ ஃபர்ஸ்ட் மௌனம், இந்த கடமையை பற்றிய இது நான் ஒரு குதிரை பொம்மை கொடுக்க போறேன்னு சொன்னேன். என்னன்னா, இப்ப நான் சில கேள்விகளை கேட்க போறேன். அந்த கடமைகள், அதாவது நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்கிறேனா? பசி வந்த அப்புறம்தான் சாப்பிடுகிறேனா? இல்ல பசி வந்து அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம் கழித்து, மகரிஷி சொல்லுகிற மாதிரி 1/2 மணி நேரம் கழித்து தினசரி 3 நேர உணவையும் சாப்பிடுகிறேனா? சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே உணவை மட்டும் நினைத்து சாப்பிடுகிறேனா? இல்ல டிவியை பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு, பேசிட்டு சாப்பிடுகிறேனா? முக்கா வயிறு தான் சாப்பிடுறேனா? இல்ல முழு வயிறும் சாப்பிடுகிறேனா? அளவுக்கு குறைக்குள்ள சாப்பிடுகிறேனா? இல்ல அளவு மீறி சாப்பிடுகிறேனா? சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கிறேனா? இல்ல சாப்பிட மட்டும் செய்கிறேனா? சாப்பிட்டு தினசரி அட்லீஸ்ட் ஒரு பழமாவது நான் தினசரி எடுத்துக்கொள்கிறேனா? எடுத்துக்கொள்ளவில்லையா? தினசரி காலையில 6 மணிக்கு முன்னாடி என்னுடைய காலையிலே செல்ல வேண்டிய கழிவுகள் என் உடலை விட்டு வெளியேறி விடுகிறதா, விடலையா? இதெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட பதிவுகள் என்னெல்லாம் என் கருமையத்தில் இருக்கிறதோ அத்தனையும் இப்ப வர ஆரம்பிக்கும். நீங்க அந்த ஸ்டெப் 1, 2 ஃபாலோ பண்ணும்போது. நான் ஒரு குதிரை பொம்மையை பாப்பாட்ட கொடுத்துட்டேன். எதை பற்றி? நான் உணவுங்கிற ஒரு விஷயத்துல என்னுடைய கடமையை சரியாக செய்கிறேனா? இந்த ஒரு சின்ன ஆய்வு தான். இப்போ மௌனம் தொடங்குகிறோம். அடுத்த ஒரு 5 நிமிடம் இல்ல 8 நிமிடங்களுக்கு 10:22 ஆகுது. 10:30 வரைக்கும் நீங்கள் உங்கள் மனதை கவனிக்கிறீர்கள். என்னென்ன எண்ணங்கள்லாம் வருது, இந்த உங்களுடைய உணவை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு உணவை கடமை எப்படி செயல்படுத்துகிறீர்கள், பின்பற்றி இருக்கிறீர்கள். இதோடு சேர்ந்து இறைநிலையும் பேசலாம், இல்ல கடைசியாவும் பேசலாம். ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் தாட்ஸ். இப்போ மனம் என்ன செய்கிறதோ அதை கவனிக்கவும். வாழ்க வளமுடன். மௌனத்தை தொடரலாம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாரும் அப்படியே இருங்க. அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. இப்போ நாம இந்த எனக்கு நான் செய்யக்கூடிய கடமையில உணவை பற்றிய ஒரு சின்ன ஆய்வு நம்ம மனத்துல, நம்முடைய கருமையத்துல பதிவுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எண்ணமாக நமக்கு வந்திருக்கும். அந்த பதிவுகள் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அங்க இறைநிலை, அங்க இன்ட்யூஷனாக சில பேருக்கு சில எண்ணங்கள் தோன்றி இருக்கலாம். அதை இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதை நம்ம கடைசியாக பார்த்துக்கொள்ளலாம். செஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க அது என்ன சொல்லுச்சு, அது கரெக்டா இல்லையா, நான் அதை நிச்சயமாக இறைநிலை கொடுப்பது என்பது என்றால் அது நன்மையாக இருக்கக்கூடியதா தான் இருக்கும். அது எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஒரு ட்ரெய்லர். இப்போ நம்ம அடுத்தாப்புல பாப்பாக்கு குதிரையை கொடுத்துருந்தோம். உணவை பற்றிய இறைநிலை என்ன பேசுதுன்னு கேட்கணும் என்பதற்காக. இப்போ அடுத்தாப்புல யானையை கொடுத்துருந்தோம். இப்போ குதிரையை கொடுக்க போறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ என்னுடைய நம்ம ஐவகையில 5ல அளவு முறைன்னு சொல்லியிருப்போம். அதுல உணவை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அடுத்தால ஒரு 5 நிமிஷம் ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த உறக்கம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஜீவகாந்த டேங்க் அப்பதான் ஃபில் அப் ஆகுது. நம்முடைய சீரமைப்பு மண்டலம், உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய ஆற்றலும் அறிவும் நம்முடைய உடலுக்கு இருக்கிறது. ஆனா அந்த சீரமைக்கிற நேரம் எது என்றால் இரவு நேரம், தூங்கும் பொழுது. அப்போ அதை பற்றி என்னுடைய பதிவுகள் என்ன சொல்லுகிறது என்பதை மனதால் கவனிக்க போறோம். இறைநிலை என்ன சொல்லுகிறது என்பதையும் கவனிக்க போறோம். அடுத்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த உறக்கம் அதோட சேர்ந்து உழைப்பு, இந்த உழைப்பையும் நாம் அளவு முறையோடு பயன்படுத்திக் கொள்கிறோமா? அதாவது முதல்ல 10 மணி நைட்டு அதுக்கு முன்னாடி படுத்துடுறோமா? சாப்பிட்டு 3 மணி நேரம் கழித்து தான் உறங்க செல்லுகிறோமா? காலையில எந்திரிச்ச உடனேயே எனக்கு கொட்டாவி வருகிறதா? அப்படின்னா தூக்கம் காணலேன்னு அர்த்தம். காலையிலேயே எனக்கு சுறுசுறுப்பு தன்மை, சோம்பேறித்தன்மை இருக்குன்னா தூக்கம் காணலேன்னு அர்த்தம். பகல் நேரத்துல 9 மணி காலையில 10 மணிக்கெல்லாம் கண்ண சொக்கிட்டு வருதுன்னா தூக்கம் பத்தலேன்னு அர்த்தம். உழைப்பு, இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கா? வீக் ஆகிக்கிட்டே போறேனா? இந்த வேலையை இப்படியே இன்னொரு 5 வருஷம் கண்டினியூ பண்ணா என் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமா? இல்ல மோசமாகுமா? நான் பார்த்திருக்கிற வேலையை எஃபிஷியன்ட்டா, அதாவது திறமையாக நான் செய்கிறேனா? இல்ல என்னுடைய திறமையை நான் ஏதாவது மாற்ற வேண்டுமா? உதாரணத்துக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது. 2, 3 பேர் இருக்கிற வீட்ல அப்படின்னா, சட்னியில அங்க பிளேடு ஏதோ சரியில்ல மிக்ஸில. பிளேட மாத்துனா 5 நிமிஷத்துல அதை அரைச்சு குடுக்கலாம். இதே மாதிரி என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேலையில திறமையை எதுவும் நான் மாற்ற வேண்டுமா? எஃபிஷியன்ட்டா, எஃபெக்டிவா செய்கிறேனா? இந்த வேலையை இப்படியே நான் பண்ணுனா ரிட்டயர்ட் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை தான் நான் செய்யணுமா? இல்ல இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்ல பெட்டர் திறமை எனக்கு கூட்டி நான் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த உறக்கம், உழைப்பு, இந்த 2 பொம்மையை நான் இப்ப பாப்பாட்ட கொடுத்திருக்கிற மாதிரி உங்க கருமையத்தை அதை கிளறி விட்டுருக்கேன். இப்ப நாம இந்த தவத்தை மௌனத்தை இப்ப தொடர போறோம். 10:33 10:38 வரைக்கும் இப்ப மௌனமா இருக்க போறோம். நீங்க உங்கள் மனம் என்ன சொல்லுகிறதோ, உங்களுடைய கருமையத்தில் உறக்கத்தை பற்றியும் உழைப்பை பற்றியும் என்னென்ன பதிவுகள் எல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் எண்ணமாக வரட்டும். பாதை கிளியர் ஆன அப்புறம் இறைநிலை உறக்கத்தை பற்றியும் உழைப்பை பற்றியும் நான் என்ன மாற்ற வேண்டும், எது சரி எது தவறு என்பது உள்ளுணர்வாக என்னிடம் பேசுவதையும் கேட்க முடியும். மௌனம் இப்பொழுது தொடர்கிறது. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ இதுவரைக்கும் நான் என்னுடைய கடமையை எவ்வளவு சிறப்பாக செய்கிறேன், என்ன மாற்றங்கள் தேவை, மௌனத்தில் இறைநிலை என்ன, அதை பற்றி பேசியது. இதுவரைக்கும் நம்ம மௌனத்துல இருந்தோம். இப்ப பாப்பாக்கு வேற ஒரு பொம்மைய குடுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன். அடுத்தாப்புல இப்ப 2 நிமிஷத்துல என்னுடைய சிந்தனை முடிந்துவிடும். அதற்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிடம் நீங்கள் மௌனத்தில் தொடரப் போகிறீர்கள். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படியே தான் இருக்க போகுது. எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். மனம் எவ்வளவு முக்கியம் என்பது. இந்த மனவளக்கலை அதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பார்கள். என்னுடைய மனத நான் சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? மனம் என்பது ஒரு கத்தி போன்றது. இந்த கத்தி என்கிட்ட இருக்குமேயானால் எப்படி பயன்படுத்துவேன்? ஒரு பாப்பாட்ட இருக்குன்னா, அது தன்னையே கூட குத்திக் கொள்ளலாம். ஒரு டாக்டர்ட்ட இருந்துச்சுன்னா, ஆயிரக்கணக்கான உயிர்கள காப்பாத்த முடியும் ஆப்பரேஷன் செய்து. அப்ப இந்த மனதை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ட பற்றி என்னுடைய கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் என்னென்ன சொல்லப்போகுது, இறைநிலை என்ன சொல்லப்போகுது. இததான் இப்ப அடுத்த ஒரு 5, 6 நிமிடங்களுக்கு அந்த மௌனத்த நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதாவது எது எதுக்கெல்லாம் எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. இப்படி கோபம், எரிச்சல் அப்படியே வந்தாலும் எத்தன நிமிடம் கழித்து அது நார்மல் மோடுக்கு மாறுகிறது. காலையில இருந்து நைட் வரைக்கும் எத்தன தடவ ஒரு நாளைக்கு நான் அப்செட் ஆறேன். எதற்கெல்லாம் அப்செட் ஆறேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் எப்பல்லாம் எந்த மாதிரியான எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். மனசுக்கு பாரமாக எது எதெல்லாம் என்னை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. பையன் எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கானே, உறுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்குமே. மனசுக்கு பாரமாக என்னென்ன, எது எது என்னை உறுத்திக் கொண்டு இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் என் மனசுல அதிகமாக இருக்கிறது. எத்தனை முறை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஏதோ ஒரு செயலை செய்துவிட்டு, ஐயையோ! தப்பு பண்ணிட்டோமே, பால பொங்க விட்டுட்டோமே, ஒரு நிமிஷத்துல வெங்காயத்த இப்படி பண்ணிட்டேனே, வெங்காயத்த கடைசியால போட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேனாம். எத்தன தடவ நான் மறந்துட்டேனே அப்படின்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சொல்லுகிறோம். மொத்தத்துல சுருக்கமாக காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் நான் சந்தோஷமாக ஒட்டுமொத்த தினத்தையும் நான் கழித்திருக்கிறேனா? இல்லைன்னா எவ்வளவு நேரம் நான் அப்செட் ஆயிருக்கேன். இது மனதை பற்றி இப்ப நான் உங்க கருமையத்த கிளறி விட்டுட்டு இருக்கேன். இப்போ மௌனத்தை நாம தொடரப் போகிறோம். மணி 10:40 10:46 வரைக்கும் இந்த மௌனம். இது சம்பந்தப்பட்ட என்னென்ன எண்ணங்கள் வருகிறதோ அது பாட்டுக்கு வரட்டும். நீங்க எந்த ஆராய்ச்சியும், தற்சோதனையும் தொடரப் போறதில்ல. அப்படியே 3வது ஆளா உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்க போறோம். அதத்தான் இப்ப அடுத்த 6 நிமிடங்களுக்கு செய்யப் போகிறோம். வாழ்க வளமுடன். மௌனம் தொடர்கிறது.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மன்னிக்கவும், நான் வந்து கத்தார் டயத்தையே நான் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். இப்போ மௌனத்தை தொடர்கிறோம். அடுத்தாப்புல கடவுள் எதை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொம்மையை இப்போ பாப்பாட்ட கொடுக்க போறேன். அது என்னன்னா, இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னுடைய கடமை, என்னுடைய மனம், என்னுடைய உணவு. அதைத்தான் நாம இவ்வளவு நேரம் மௌனத்துல இருந்து ஆய்வு செய்தோம். இப்போ என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சிறப்பாக செய்கிறேனா? அதை நான் இப்போ கிளறி விட போறோம். இப்போ என் ஒரு நான் ஒரு மனைவி அப்படின்னா, என்னுடைய கணவனுக்கு நான் மனைவியாக எப்படி இருக்கிறேன்? எனக்கு 10க்கு எத்தனை மார்க் என் வீட்டுக்காரர் போடுவார்? 10க்கு 10 போடுவாரா? 10க்கு 5 போடுவாரா? இல்ல 4 போடுவாரா? அதே மாதிரி ஒரு என்னுடைய மனைவிக்கு நான் எந்த அளவு சிறப்பாக ஒரு கணவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஒய்ஃப் கிட்ட எனக்கு மார்க் போடுமா? ஓவராலா உனக்கு நான் எவ்வளவு சூப்பரா கணவனாக இருக்கிறேன். 10க்கு 10 போடுவாரா? இல்ல சார் நெகட்டிவ் மார்க் போடலாமான்னு கேட்பாரா? இப்போ எத்தனை மார்க்கு நான் கணவன்கிற ஒரு ரோல நான் சிறப்பாக செய்கிறேன் அக்கார்டிங் டு மை ஒய்ஃப், என்னுடைய ஒய்ஃப் மனசுப்படி அப்படின்னு நானே இதை இப்ப யோசிக்கிறேன். இப்ப நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உட்காருங்க. கருமையத்துல என்ன இருக்கோ அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்க போகுது. அதைத்தான் இப்ப நம்ம செய்ய போறோம். ஒரு அப்பாவாக என்னுடைய பையனுக்கு, என்னுடைய பொண்ணுக்கு நான் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்? ஒரு பையனாக என்னுடைய அப்பாக்கு, நான் மகளாக நான் எப்படி ஒரு குழந்தையாக அவர்கள் எனக்கு என்ன மார்க் குடுப்பாங்க? நல்ல பையன் தான் எங்க அம்மா மார்க் போடுவாங்களா? 10க்கு 10 போடுவாங்களா? 10க்கு 8 போடுவாங்களா? தினசரி வாழ்க்கை கூட சிரிச்சு ஒரு சந்தோஷமா ஒரு 10 நிமிஷமாவது பேசியிருக்குமா? சாப்பிட்டியா? தூங்குனியா? இது பிசினஸ் டாக். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சிரித்து பேசியிருக்கிறோமா? எத்தனை தடவை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம குடும்ப உறுப்பினர்களை பாராட்டி இருக்கிறோம். குழந்தையா இருக்கட்டும், வீட்டுக்காரரா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும். சூப்பரா பண்ணியிருக்க, சூப்பரா பண்ணியிருக்கேன்னு எத்தனை தடவை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திருக்கிறோம். வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு டென்ஷன் என்றால் முதல்ல மனைவிக்கு டென்ஷன்னா வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொல்லுவாங்களா? இல்ல அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு சொல்லுவாங்களா? எந்த அளவுக்கு நான் அவர்களிடம் ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறேன்? என் குழந்தைகளோடு ஒரு குவாலிட்டி டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா? இல்லையா? இப்படி இந்த குடும்பத்திற்கு நான் எப்படி கடமைகளை இதுவரைக்கும் செய்திருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் இப்போ. இப்போ மணி 1:50 ஆகுது உங்க டயத்துக்கு. கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷத்துல இதான் லாஸ்ட் மௌனத்துல உள்ள ஆய்வு. அத இப்போ ஆய்வு செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? நீங்க எதையுமே செய்ய போறதில்ல. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3லயும் மனம் கருமையத்துல இது சம்பந்தப்பட்ட பதிவுகள் என்ன இருக்கிறதோ அது வரட்டும். அத அப்படியே ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. அப்படியே விட்டுர்றோம். அத தாண்டி பாதை கிளியர் ஆயிடுச்சுன்னா, இன்ட்யூஷனா எதுனாலும் வரலாம். மணி இப்போ 1:20 ஆகுது. சரி 1:20 ஆகுது. அடுத்த 5 நிமிடத்திற்கு நாம இப்போ அ மௌனம் தொடர்கிறோம். வாழ்க வளமுடன். 1:20லிருந்து 1:25 வரைக்கும்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படியே கொஞ்ச நேரம் மூலாதாரத்துல தவத்தை தொடருவோம். எல்லோரும் மூலாதாரத்தில் உயிரை கவனிப்போம் ஒரு சில நிமிடங்களுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை வாழ்த்துவோம். பெற்ற மக்கட் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, முக்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் நம்மோடு தொடர்புடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் வாழ்த்துவோம். நமக்கு இன்னல் புரிவோரையும் வாழ்த்துவோம். ஆசான் அருளிய வேதாத்திரியத்தை வாழ்த்துவோம். ஆலியார் அறிவு திருக்கோவிலை வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுபட்டு பூரண நலமுடன் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகத்தை மானசீகமாக நினைத்து வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்திய மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்திய அரசு வாழ்க வளமுடன். இந்திய அரசியல் தலைவர்கள் வாழ்க வளமுடன். உலக மக்கள் வாழ்க வளமுடன். உலக அரசுகள் வாழ்க வளமுடன். உலக அரசியல் தலைவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு பிரைவேட் சாட்ல இன்று பிறந்த நாள் காணும் செல்வி சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்களை வாழ்த்துவோம். செல்வி சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். செல்வி சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். செல்வி சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்களும் அவர்களுடைய குடும்ப நலமும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய மௌனத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த மௌனம் நாம ஒரு ஷார்ட் டயத்துல தான் இதை பண்ணியிருக்கோம். அதை நம்ம தொடர்ந்து ரொம்ப நேரமா அப்படி செய்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே இறைநிலை எதை பற்றி பேச வேண்டுமோ நாம அதை நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். அதை நம்ம வீட்டில் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இதை செய்து அந்த பலனை அடைய எல்லாமல்ல இறையொருளையும் குருவருளையும் வேண்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.